ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கல்யாணம் வீட்டு முட்டைக்கோஸ் பொரியல் செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் முட்டைக்கோஸை கட் பண்ணி தண்ணியில் அலசி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் பாசி பருப்புன்னு சொல்லுவாங்கள்ல, பாயாச பருப்பு, அதை ஒரு 1/2 hour ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் எப்பவும் போல் கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தான் கல்யாண வீட்டில் செஞ்சு வைப்பாங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு வாய்க்கும் நம்மளுக்கு அந்த கடுகு, உளுந்தம்பருப்பு, பாசிப்பருப்பு தட்டுப்படும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் எது வேணால் போட்டுக்கலாம். ஃபங்க்ஷன்லலாம் பெரிய வெங்காயம் தான் போடுவாங்க. பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் கொஞ்சம் இன்னும் 1-2 ஆட் பண்ணிக்கோங்க. இது மீடியம் காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இந்த முட்டைக்கோஸை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியே அது வேகிறதுக்கு போதுமானதாக நம்மளுக்கு இருக்குங்க. அந்த உள்ளே இருக்கிற தண்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. வெறும் இலையை மட்டும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற தண்டு நறுக்குன்னு இருக்கும். நம்ம தண்ணியே விடாமல் வேக வைக்க போகிறோம். அதனால் அந்த தண்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இலையை மட்டும் நல்லா மெலிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு ஊற வச்சதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பை எண்ணெயில் போட்டுறாதீங்க, அது டேஸ்ட்டே மாறி போயிடும். நம்ம இந்த காயை சேர்த்துனதுக்கப்புறம் தான் பாசிப்பருப்பை உள்ளே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஃபங்க்ஷனில் பார்க்குறதுக்கு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு நம்மளுக்கு மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். இந்த முட்டைக்கோஸு பார்த்த உடனே நம்ம அள்ளி சாப்பிட்ணும் போல் இருக்குங்க. தண்ணியே விட வேணாம். இந்த காயில் இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு நல்லா அது வேக்காடு கொடுத்துரும். நீங்கள் இப்படியே ஒரு 1/2 hour வரைக்கும் சிம்மில் வச்சே நல்லா வதக்கி விடுங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். முட்டைக்கோஸ் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட பிடிக்குங்க. கடைசியாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கிளறு வெட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதே லஞ்ச் பாக்ஸு கொடுக்குறதா இருந்துச்சுன்னா எப்போவுமே தேங்காய் துருவல் போட்டதுக்கப்புறம் 5 minutes சிம்மில் வச்சிடணும். இல்லைன்னா அப்போ தான் மதியம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. சுட சுட சாதம், சாம்பார், ரசத்தோடு இந்த பொரியல் வச்சு சாப்பிட்டாலும் இல்லை சாதத்தோட வெறும் காயையே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.